வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஆட்டு மூளை முட்டை ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஆட்டு மூளை ஃபுல்லாக எடுத்து அந்த நரம்பு குட்டி குட்டியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் கடாய் வச்சு இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதோ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை. இப்போ அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்தது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் இந்த மூளை வறுவலுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மசாலாலாம் கரியாமல் லைட்டாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இது மூளை சீக்கிரம் வெந்துடும், அது போட்டு நம்ம ரொம்ப குத்தி குத்தி கிண்ட முடியாது. அதனால் இப்போவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா பச்சை வாசனை இது கொதித்து சுண்டும் போது அந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்திக்கலாம், கல் உப்பு சேர்த்திக்கிட்டு இது நல்லா கொதித்து சுண்டும் போது கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும். அப்போ நம்ம மூளையை சேர்த்து அதுவும் லைட்டாக தண்ணி ஊற்றி திருப்பி வேக வைப்போம். ஆனால் அது வேகும்போது அந்த பச்சை வாசனை தெரியும், அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இதை சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா மூளையை சேர்க்கறது. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வச்சுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூளையை இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் கையில் எடுக்கும்போதே பிஞ்சிடும், அதனால் பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி போட்டுட்டு லைட்டாக திருப்பி தான் விடணும். குட்டி குட்டி நம்ம மட்டன்லாம் செய்கிற மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா உடஞ்சிரும். இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டு நல்லா இது கொஞ்சம் அந்த மசாலாவில் உள்ளே இருக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் சுருங்கிடுச்சு. இது உடனே சீக்கிரமாக வெந்துடும் மூளை. இப்போது இது எல்லாமே ஓரமாக தள்ளி விட்டு நடுவில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு மூளைக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போது இது நான் ரெட்டைக்கரு முட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதனால் நான் 1 மட்டும் சேர்த்திருக்கேன். ரொம்பவும் இருந்துச்சுன்னா இந்த முட்டை பெருசாக இருக்கும், ரொம்பவும் இருந்தால் அது முட்டை பொரியல் ஆகிடும், மூளை வறுவல் டேஸ்ட்டுக்கு வராது, முட்டை டாமினேட் ஆகுங்கிறதுனால 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன முட்டையாக இருந்தால் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் முட்டை வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக முட்டை எல்லா மூளை மேலேயும் அப்படியே படுற மாதிரி லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. முட்டை வெந்தோடனே இறக்கிட வேண்டியதான். இப்போ லைட்டாக இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் இதை சுற்றிலும் ஊற்றுறேன். அப்பப்போ திருப்பி திருப்பி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா முட்டை வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சைடிஷாக இப்போ மட்டன் குழம்புலாம் வச்சுட்டு நம்ம சைடிஷாக மட்டன் ஃப்ரையே வச்சு எல்லாம் சாப்பிட்றோம்ல, அப்போ ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக மூளை வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் முட்டை சாப்பிட்றதுக்கு அது கூட இதுக்கும் சேர்த்து சாப்பிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது இதில். அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இதே ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.